ஈரான் அரசின் உள்நிலை பிளவு காரணமாக அந்த நாட்டின் மீதான இராணுவ தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த முடிவு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷரீஃப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் ஆகியோர் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை காத்திருக்குமாறு அவர்கள் கோரியதாகவும் கூறப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரான் அரசாங்கம் தற்போது பிளவுபட்ட நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று ஈரான் ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு வரும் வரை தாக்குதல்களை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஈரானுக்கு எதிரான இராணுவ முற்றுகையை தொடர்ந்து அமெரிக்க இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் தனது முன்மொழிவை சமர்ப்பித்து பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் வரை போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் அமெரிக்க இராணுவம் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடையவிருந்த போர் நிறுத்தம் மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது.